ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் ஒரு 2-3 நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி ஒரு 2 நம்ம நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 2, புதினா மல்லி எல்லாமே ஒரு சின்ன கைப்பிடி எல்லாம் விட்டுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சமான குவான்டிட்டி தான் செய்ய போகிறேன். இதுவே நீங்கள் 2 கப் பண்ண போகிறீங்கன்னா டபுள் த குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா பீன்ஸ் வந்து ஒரு 4 பொரியாக நறுக்கினது, கேரட் வந்து ஒரு சின்ன பீஸ் தான், அதை வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி இதெல்லாமே எடுத்திருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா இதில் வந்து கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ வந்து ஆட் பண்ணல இன்றைக்கி, ஓகேங்களா. இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அப்புறம் வந்து பிரியாணி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் வதங்கும் போதே பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கையளவு புதினாவும் கையளவு கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா புதினா மல்லி எல்லாமே சுருன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காய் வந்து எண்ணெயில் வதங்கணும், உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தேவைப்படாது. ஸோ நம்ம ஊற்றுற தண்ணி வந்து ரைஸ் குக் ஆகிறதுக்கு மட்டும் எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து வெந்து வந்துடுச்சு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வதக்கிட்டே இருக்கும்போது 1.5 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், நான் கம்மி குவான்டிட்டி பண்ணுறதால, சரிங்களா. நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஏற்கனவே ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துருக்க சோயா சங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. மீன்வைல் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கல்லுப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரைஸ் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ரைஸ் சேர்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து குக் ஆகாது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன் ரைஸை. அது வந்து இப்போ கொதி வருது பாருங்கள், லைட்டாக கொதி வந்த உடனே வந்துட்டு இப்போது நான் அரிசியை வந்து அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுறேன். கொஞ்சமாக கிளறி விடுறேன், ஏன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். கிளறி விட்டதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதை லாக் பண்ணிவிட்டு 3 விசில் விடலாம், ஓகேங்களா. ஸோ 1.5 கப் தண்ணி விட்டாலே போதும் பாஸ்மதி ரைஸ். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது ரைஸ் கூட ஜீரக சம்பா இல்லை நார்மல் நீங்கள் குக்கிங் ரைஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நீங்கள் ஹோம் ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். 3 விசில் வந்ததும் உங்களோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். மீன்வேல் நம்ம இதுக்கு வந்து ஒரு ரைத்தா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மல்லி இலை, ஜீரகம், வெள்ளரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதோட ஒரு கெட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எம்மியான ரைத்தா ரெடி. இதை நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா அப்பா பார்க்கவே பொல எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி. சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட் அண்ட் யம்மியான பிரியாணி ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நம்ம எப்போயுமே சாப்பிடும்போது நம்மளோட ஃபுட்டில் தேவையான அளவு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.